ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 2/7/2026 சாக்கார முரளி பாப்பா எதை சொல்கிறாங்க? இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போ விகாரங்களை தானம் பண்ணிங்கன்னா உங்களை பிடிச்சிருக்கிற ராக கிரகணம் நீங்கிடும். ஏன்னா தானம் செய்தால் கிரகணம் நீங்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இப்போதைக்கான விஷயம். கேள்வி: விருக்ஷபதி பாபா தன்னுடைய பாரதவாசி குழந்தைங்களுக்கு குரு திசை ஏற்படுறதுக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார்? அதுக்கு பதில்: ஹே பாரதவாசி குழந்தைகளே, உங்களுடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மிகவும் உன்னதமான தர்மம். நீங்கள் சர்வ குணங்களிலும் நிரம்பியவர்களாக 16 கலைகளிலும் முழுமையானவர்களாக இருந்தீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ தான் அந்த கீழான குணத்தை விட்டு நம்மளுடைய புத்தி தெய்வீக குணத்தை நோக்கி போகும். நீங்கள் கடலின் குழந்தைங்க, ஆனால் காம விகாரத்தில் போய் கருப்பாகிட்டீங்க. அதனால தான் கிரகணம் ஏற்பட்டுடுச்சு. இப்போ நான் மறுபடியும் உங்களை வெள்ளையாக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த நினைவு வர்றதுனால விருக்ஷபதியின் திசை, அதாவது குரு பார்வை உங்கள் பக்கம் வரும். உன்னதமான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தில் அனைத்து குணங்களிலும் நிரம்பி இருந்த நாம் காமத்தில் விழுந்ததுனால அனைத்தையும் இழந்து கருப்பாகிட்டோம். இப்போ பாபாவை நினைவு செய்து மீண்டும் நாம் வெள்ளையாவதுனால அனைத்தையும் அடைய போகிறோம். அப்படிங்கிறது எப்போவுமே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு குரு திசை தான் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. இது யாருடைய மகிமை? ஓம் நம சிவாயன்றது எல்லையற்ற தந்தையுடைய மகிமை. உயர்ந்தவரோ பரமபிதா பரமாத்மா தான். லௌகீக தந்தையை அப்படி உயர்ந்தவர்னு சொல்ல மாட்டாங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா ஆத்மாக்களுக்கும் ஆன்மீக தந்தை ஒருத்தர் தான். அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருடைய பேர் சிவன். மற்றபடி பேரு ரூபம் இல்லாத எந்த பொருளும் கிடையாது. இந்த நேரத்தில் எல்லாருக்கும் ராகத்திசை தான் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த உலகத்தை இரும்பு யுகம்னு சொல்கிறோம். ஸோ திசைகள் கூட உருவாகுது. ராகு திசை, குரு திசைன்ட்டு அந்த கிரகங்களை வச்சு சொல்கிறாங்க. ஸோ குரு திசை சுக்கிர திசைன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ உங்கள் மேலே குரு திசை பட்டு இருக்குது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபகவான்னு சொல்லப்படுது. அவருடைய உண்மையான பேர் சிவன் தான். நான் விதை ரூபமாக சைத்தன்யமாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த சிவபாபாவே சொல்கிறார். அவரைத்தான் சச்சித் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறோம். சத்துனா சத்தியமானவர், சித்தனா சைத்தன்யம், அதாவது உயிரோட்டமானவர், அப்புறம் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார். அதனால தான் அவரை சுக கடலாக இருக்கிறாரு, ஆனந்த கடலாக இருக்கிறாரு, அமைதி கடலாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஸோ இந்த அனைத்து மகிமைகளும் அந்த ஒருவருக்கு மட்டும்தான் பொருந்தும் எப்போவுமே. பாரதவாசிகள் இந்த மகிமையை பாடினா கூட இதோடைய அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கல்புத்தியாக இருக்கிறாங்க. அவங்கள கல்புத்தியாக ராவணன் தான் ஆக்கணும். சத்தியுகத்தில் நீங்கள் தங்க புத்தியுடையவராக இருந்தீங்க. இன்னையிலேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரதமே பாரஸ்பரியாக, அதாவது தங்க யுகமாக இருந்தது.
அப்போ தேவி தேவதைகள் இருந்தாங்க. பாரதம்தான் அழிவற்ற கண்டம் அப்படின்னு புகழ் பாடப்படுது. ஸோ அழிவற்ற கண்டமாகிய பாரதத்தில் தான் பாரஸ் புத்தி, அதாவது தங்க புத்தி கொண்ட தேவதைகள் இருந்தாங்க. அவங்களே இப்போ கல்புத்தி கொண்டவர்களாக, அழுக்கானவர்களாக ஆகிட்டாங்க. எப்படி அழுக்கானவர்களாக ஆனாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். எப்படி ஆனாங்க? துவாபரகத்துலேருந்து காம விகாரத்தில் உட்காந்து கருப்பாகிட்டாங்க, அழுக்காகிட்டாங்க. ஸோ காமம் மனிதனை அப்படி அழுக்காக்கக்கூடியது. காம விகாரத்தில் சாம்பல் ஆகிட்டாங்க, எரிஞ்சு. ஸோ இது முக்கியமாக பாரதவாசிகளுடைய விஷயம். பாரதத்தில் பாரஸ் புத்தி தேவதைகளுடைய ஆட்சி இருந்தது. தங்க புத்தி கொண்ட தேவதைகளின் ஆட்சி இருந்தது. அதில் தேவதைகள் மட்டும்தான் இருந்தாங்க. அதைத்தான் விஷ்ணுபுரி ராமராஜ்யம்னு சொல்கிறோம். செய்த சுயம் பகவானே புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளே, நீங்கள் சத்தியுகத்தில் இருந்தீங்க, சர்வ குணங்களில் நிரம்பியவர்களாக இருந்தீங்க. இது உங்களுடைய மகிமை. அங்கே விகாரமே இருக்காது. துவாபர யுகத்திலிருந்து ராவணனுடைய, அதாவது 5 விகாரங்களுடைய ராஜ்யம் ஆரம்பமாகுது. இல்லை, எது வரைக்கும் விகாரமே இல்லையோ அது வரைக்கும் அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர்களாக இருந்தீங்க. எப்போ விகாரம் வந்துச்சோ அப்போ குணங்கள் எல்லாம் காணாமல் போகுது. அனைத்தையும் இழக்கிறீங்க. குணத்தை இழந்தாலே அனைத்தையும் இழந்துடுவீங்க. ராமராஜ்யத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுது துவாபரயுகத்தில், விகாரத்தில் விழுறதுனால. ஸோ அதனால தான் உங்களுக்கு கிரகணம் பிடிக்குது. இப்போ முற்றிலும் கருப்பாயிடுச்சு பாரதம் இல்லையா? கிரகணம் ஃபுல்லாக பிடிச்சிடுச்சு. அந்த சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ஃபுல்லாக பிடிக்கும்போது ஃபுல்லாக கருப்பாயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு பாரதமே. ஆனால் குரு திசையில் இருக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பாரதம். சத்தியுகமாக இருந்தது. பிறகு திரேத்தாயுகத்தில் சுக்கிர திசையில் 2 கலைகள் குறைஞ்சிடுச்சு. அதைத்தான் வெள்ளியுகம்னு சொல்கிறோம். பிறகு துவாபர யுகம், கலியுகம் வருது. ஏணிப்படியில் இறங்கிக்கிட்டே வந்தீங்க, சனி திசை ஏற்பட்டுச்சு. இப்போ எல்லார் மேலேயும் ராகு திசை தான் இருக்குது. சூரியன் மீது கிரகணம் வந்தால் கூட தானம் கொடுங்க, கிரகணம் நீங்கிடும்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை புரிய வைக்கிறார். இது ஒன்றும் சாஸ்திர ஞானம் கிடையாது. சாஸ்திரத்தில் இந்த ஞானம் கிடையாது. சாஸ்திர ஞானத்தை பக்தி மார்க்கம்னு சொல்கிறோம். சத்யுக திரேத்தாயுகத்தில் பக்தியே இருக்காது. ஞானம், பிறகு பக்தி, பிறகு வைராக்கியம். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை விட வேண்டி இருக்கும். அதுக்கு தான் வைராக்கியம். இது சூத்ர வர்ணம் இல்லையா? விராட ரூபத்தில் பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் அப்படின்னு காட்டணும். இது பாரதத்தில் தான் இந்த கதை இருக்குது. ஆனால் விராட ரூபத்தில் பிராமண வர்ணத்தை காட்டாமல் விட்டுட்டாங்க. ஸோ விராட ரூபத்தை உருவாக்குனா கூட கல்புத்தியாக மனிதர்கள் இருக்கனால எதுவும் புரிஞ்சுக்கிறது இல்லை, இது நம்முடைய கதைன்ட்டு. ஏன்னா இதே விராட ரூபம் ஒரு சிலையாக பைபிளில் இருக்கும். அந்த சிலையுடைய தலை தங்கத்தினாலேயும், கழுத்து அதாவது நெஞ்சு பகுதி வெள்ளியினாலேயும், வயிற்று பகுதி காப்பர்னாலேயும், கால் பகுதி இரும்பு, அதுலேயும் பாதம் இரும்பும் களிமண்ணும் கலந்து துருப்பிடிச்ச இரும்பாக இருக்கும். அது மேலேருந்து ஒரு கல் உருண்டோடி அந்த சிலை அப்படியே சிதறி போயிடும். அதுதான் உலக அழிவு. ஸோ
ஸோ அவங்க கூட அதை புரிஞ்சுக்கிறாங்க, அது உலக அழிவை குறிக்குதுன்ட்டு. ஆனால் நமக்கு தான் இது புரியல, ஏன்னா கல்புத்தியாக இருக்கிறோம். ஏன் கல்புத்தியாக இருக்கிறீங்க? ஏன்னா அழுக்காகிட்டீங்க இல்லையா? அதனால தான் கல்புத்தியாக மாறிட்டீங்க. ஆனால் இதே பாரதவாசிகள் தங்க புத்தியுடையவர்களாக இருந்தாங்க. விகாரமே இல்லாமல் இருக்கும் பொழுது, சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கும் பொழுது. இன்னையிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு பாரதமே சொர்க்க பூமியாக இருந்தது. வேறு எந்த கண்டமும் கிடையாது. இதை பாபா தான் புரிய வைக்கிறார். இந்த ராஜயோகத்தை யார் கற்றுக் கொடுக்குறாங்க? சுயம் பகவானே சிவாச்சாரிய ரூபத்தில், அதாவது ஆசிரியர் ரூபத்தில் கற்றுக் கொடுக்கிறார். அதனால் ஞான கடல் அப்படின்னு கடவுளைத்தான் சொல்ல முடியுமே தவிர எந்த மனிதனையும் ஞானக்கடல்னோ பதித்த பாவனன்னோ சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரையும் விடுவிக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான். சுயம் அவரே வரார், வந்து துக்கத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறார். அதாவது ராவணனுடைய 5 விகாரத்திலேருந்து விடுவிக்கிறார். ஆனால் 5 விகாரம் இருக்கிற வரைக்கும் துக்கம் இருந்தே தீரும். பிறகு நம்மை வழிகாட்டியாகி சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், ஆத்மாக்களை அழைச்சிட்டு போகிறார். அதனால தான் அவரை ஆன்மீக வழிகாட்டின்னு சொல்கிறோம். நான் உங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறேன், அனைவரையும் திரும்ப அழைச்சிட்டு போவேன். என்ன மாதிரி வழிகாட்டி வேறு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இல்லை யாராவது ஆத்மா நீங்கன்னு கூட புரிய வைக்கிறது கிடையாது. அப்புறம் எப்படி ஆத்மாவுக்கு வழிகாட்டி ஆக முடியும்? இறைத்தந்தை தான் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பவர், பரந்தாமம் சொர்க்கத்திற்கான வழிகாட்டியாக இருக்கிறாரு, ஆனந்த கடலாக இருக்கிறார். அவர் தான் அனைவர் மீதும் கருணை காட்டக்கூடிய கருணை கடலாகவும் இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் அந்த கடலின் குழந்தைங்க. ஆனால் காம விகாரத்தில் உட்காந்து எரிஞ்சிட்டீங்க. அதிலும் குறிப்பாக பாரதவாசிகள் முற்றிலும் எரிஞ்சிட்டீங்க. ஆனால் இதே பாரதவாசிகள் சத்தியுகத்தில் 16 கலைகளிலும் நிரம்பியவராக சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தீங்க. ஆனால் இப்போ பாருங்கள், காமச்சிதையில் உட்காந்து என்ன ஆகிட்டீங்க? இப்போ மறுபடியும் பாபா வந்திருக்கிறார். இந்த விக்ஷபதி பாபா தான் வந்து மனிதர்களுக்கு குரு திசையை உருவாக்குறார். குறிப்பாக பாரதம் மற்றும் முழு உலகத்துக்கும் இப்போ ராகத்திசை தான் ஏற்பட்டு இருக்குது. ஸோ முழு உலகத்துக்கும் ராகத்திசை ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதனால் நான் தான் வந்து பாரதத்துக்கும் முழு உலகத்துக்கும் சத்கதி கொடுக்குறேன், கதி கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். நீங்கள் மீண்டும் தங்க புத்தியுடையவர்களாக மாறுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லை? இப்போ கல்புத்தியுடையவராக இருக்கிறீங்க, தங்க புத்தியுடையவராக மாறுறதுக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம புத்தியை பயன்படுத்தாமல் பாபா என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும். மிகவும் அன்பானவர் பாபா. அனைத்து நாயகிகளுக்கும் அவர் ஒருத்தர் தான் நாயகன். அனைத்து தேசத்தையும் ஒன்று சேர்க்கிறார். ஏன்னா அவர் எல்லோருக்கும் தந்தை இல்லையா? ஸோ அனைத்து தேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவர் ஒருத்தர் தான் நாயகன், அவர் ஒருத்தர் தான் தந்தை. அதனால தான் எல்லோரையும் ஒன்று சேர்க்குறார். வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கன்ட்டு. பாரதத்தில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது. உண்மையிலே அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்தான் சிவாலயம்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ அவர் எங்கே இருக்கிறாரு?
பரந்தாமத்தில் இருக்கார். ஸோ அதுதான் சிவாலயம். இன்னொன்று, அவர் உருவாக்கிய சொர்க்கமும் சிவாலயம்தான். ஆனால் அங்கே அவர் வர்றது கிடையாது. சத்தியுகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் அந்த தர்மம் எப்போ இருந்துச்சு, அவங்களுடைய ராஜ்யம் எப்போ இருந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா சத்தியுகம் எப்போ இருந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான வருஷம்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனால் உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுது. ஏன்னா இப்போ உங்கள் மேலே குரு திசை உட்காந்துட்டு இருக்குது. 21 ஜென்மத்துக்காக குரு திசை. உங்களுடைய குரு சிவபாபாவை தான் விருக்ஷபதி, ஞானக்கடல், பதித்த பாவனன்னும் கூப்பிட்றாங்க. நீயே தாயும் தந்தையும், நாங்கள் உங்கள் குழந்தைங்க, அப்படியெல்லாம் அவரைத்தான் மகிமை பாடுறாங்க. நிச்சயமாக நம்ம சத்தியுகம் திரேதாயுகத்தில் சுகம் நிரம்பியவர்களாகத்தான் இருந்தோம். ஸோ தந்தை தான் அந்த சொர்க்கத்தை படைப்பவர் அப்படின்னு நம்ம புகழ் பாடுறோம். ஸோ நம்முடைய தந்தை சொர்க்கத்தை படைக்கிறார்னா அந்த சொர்க்கத்தில் தானே நாம் இருந்திருப்போம். நீங்கள் எல்லாருமே சொர்க்கவாசிகளாக இருந்தீங்க, இப்போ தான் நரகவாசி ஆகிட்டீங்க. பாரதத்தில் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு. பிறகு எப்போ கிறிஸ்தவ தர்மம் வருதோ அப்போ தான் கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவர்கள் பரந்தாமத்திலிருந்து வராங்க. நீங்கள் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள், மிக உன்னதமான தர்மம். அப்படிப்பட்ட தர்மத்தை ஏன் மறந்துட்டீங்கன்னு பாபா கேட்குறார். ஸோ பாபா சொல்கிறாரு, உங்களுடையது தான் மிக உயர்ந்த தர்மமாகவும் உங்களுடைய கர்மமும் மிக உயர்ந்ததாக இருந்தது அப்படின்னு பாபா இப்போ ஞாபகப்படுத்துகிறார். எப்படி இருந்து நீங்கள் தெரியுமா அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறார். இதில் ஒரு முப்பெருந்தேவியர்ன்ற படத்தில் ஒரு சீன் வரும். மும்மூர்த்திகள் ஒரு பெண்ணுடைய பதிவிரதைத்தன்மையை சோதிக்கிறதுக்காக வராங்க சிவனடியார் வேஷத்தில். அவங்கள கூப்பிட்டு, அந்த பொண்ணு பேர் அனுசையா, அந்த பொண்ணு சாப்பாடு போடும்போது நாங்கள் நிர்வாண தீட்சை வாங்கியிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீ நிர்வாணமாக தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்டோன்னே, இதுனா விபரீதமாக இருக்குதுன்ட்டு சாமி முன்னாடி போய் திவ்ய திருஷ்டியில் பார்க்கும்பொழுது அவங்க மும்மூர்த்திகள் தெரிஞ்சிடும். அந்த மும்மூர்த்திகளாக இப்படி அப்படின்ட்டு ஒரு செகண்ட் ஷாக் ஆவா. அதுக்கப்புறம் சேச்சே இல்லை, நம்மளை சோதிக்கிறதுக்காக தான் இது நடக்குது, என்னுடைய பதிவிரதைக்கான டெஸ்ட்டில் நான் தோக்கக்கூடாது அப்படின்னு இருப்பாள். எல்லாமே நம்ம கதை தான். இதில் என்னென்னா, மும்மூர்த்திகளாக இப்படி, அந்த மாதிரி அவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தவர்களாக இப்படின்ற மாதிரி நம்ம இப்போ ஆகிட்டோம். அதை தான் பாபா ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் எப்படி இருந்தீங்க தெரியுமா, ஆனால் இப்போ பாருங்கள், கீழான பாவிகளாக ஏழையாகி இருக்கிறீங்க. குணம் போச்சுனாலே ஏழை ஆகிடும், எல்லாத்தையும் இழந்துடும். நீங்கள் அந்த தேவதைகளுக்கு பூஜாரி ஆகிட்டீங்க. தேவதையாக இருந்த நீங்கள் தேவதைக்கு பூஜாரி ஆகிட்டீங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? அதை நினச்சி பார்க்கும்போது தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய இரக்கம் இறங்கி வந்திருக்கிறோன்ட்டு. பிறகு உங்களை ஏன் இந்துக்கள்னு சொல்லிக்கிறீங்க? தேவதைகளுக்கு பூஜை பண்ணுறவங்க தேவதைகள் தானே. பாரதத்துக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுடுச்சு பாருங்கள். தேவதா தர்மத்தில் இருந்த நீங்கள் விகாரியான ஒரே காரணத்தினால உங்களை நீங்கள் தேவதைன்னு சொல்லிக்க முடியறது கிடையாது. நிறைய பேர் அப்படி தானே. நிறைய சாமியார்கள் பாலியல் குற்றத்தில் விழுந்த ஒரே காரணத்தினால அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்களால ஊரில் வாழக்கூட முடியாது. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டு வாழறது இதெல்லாம் பார்க்குறோம். நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனால் அந்த பாலியல் குற்றத்தில் சிக்கினவொடனே முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் நம்மளுடைய கதை. தேவதைகளாக இருந்தவங்க எப்போ காமத்தில் விழுந்தோமோ அப்போ தேவதைன்னே சொல்லிக்க முடியாமல் இந்துன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த பதித்த உலகம் அழியிற நிலைமையில் இருக்குது. இந்த ஒரே ஒரு ஜென்மம் தூய்மையாகங்கன்றார். எவ்வளோ சூப்பர். எப்படியும் அது அழிய போகுது. இந்த ஒரே ஒரு ஜென்மம் தூய்மையாக 21 ஜென்மத்துக்கான சொர்க்கத்தின் சுகத்தை நான் கொடுக்குறேன்றார்.
உத்தரவாதம் கொடுக்குறார். உலகத்தை அழிக்கிறதுக்காக மகாபாரத யுத்தம் உங்கள் முன்னாடியே நின்றுட்டு இருக்குது. அதை அதை அப்போ பாபா சொல்கிறார். பட் இப்போ பார்க்குறோம், ட்ரம்ப் சொல்கிறது எல்லாம் பார்க்குறோம். உலகமே ரெண்டாக பிரிகிறதையும் பார்க்குறோம். பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு சத்தியுகத்துக்காக ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறேன். இல்லை, இந்த நேரத்தில் விகாரத்தை வெல்வதற்கான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியுகத்தை அடையிறதுக்காக. பகவானோ ஒருத்தர் தான், நாம் அவருடைய குழந்தைகள், சாலிகிராமங்கள். நீங்கள் பூஜிக்க தகுந்த தேவதைகளாக இருந்தீங்க. பிறகு நீங்களே பூஜாரிகளாக, பக்தர்களாக ஆகிட்டீங்க. இப்போ மறுபடியும் பூஜிக்க தகுந்தவர்களாக ஆகிறதுக்காகத்தான் இந்த ஞானத்தை கேட்குறீங்க. அப்போ நான் பூஜிக்க தகுந்தவன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 நிமிஷம் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாரு. அதில் 5 சொரூப பயிற்சி, இந்த ஞானத்தை, முக்கியமான ஞானம், குறிப்பாக நான் பூஜைக்கு தகுந்தவனாக மாறிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் மைண்டில் எடுத்துகிட்டு வரணும். பிராமண ஸ்வரூபம் அதுதான் இல்லையா, பூஜைக்கு தகுந்தவனாக மாறிட்டு இருக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஞானத்தை கேட்குறேன். பிறகு துவாபர யுகத்தில் இருந்து மறுபடியும் பூஜிக்க தகுந்த நிலையிலிருந்து பூஜாரியாக ஆகிடுறீங்க. நீங்கள் 84 ஜென்மம் முழுசாக எடுக்கிறீங்க. 84 ஜென்மம் யார் முழுசாக எடுக்கிறாங்களோ அவங்க தான் இப்போ பிரம்மகுமாரிகளாக ஆகிறாங்க. ஸோ 84 பிறவி முழுசாக எடுத்தவங்க தான் இப்போ பிரம்மகுமாரிகளாக ஆகிறாங்க. பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டது அப்படின்னு புகழ் இருக்குது. பிரஜாபிதா இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நிறைய குழந்தைங்களும் இருப்பாங்க தானே. அவர் பேர் பிரஜைகளின் பிதா இல்லையா. ஸோ அதுவும் கண்டிப்பாக இங்கே தான் இருப்பாங்க. எத்தனை பிரஜைகள், இது பிரஜைகளின் ஆட்சி தான், மக்களாட்சின்றது. ஸோ இந்த இடத்துல தான் அவர் பிரஜாபிதாவாக ஆகிறார். இந்த பிராமணர்கள் தான் மீண்டும் தேவதைகளாக ஆகணும். பாபா சூத்ரன்லேருந்து நம்மளை பிராமணர்களாக மாற்றுறார். ஸோ முதல்ல பிராமண தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். இந்த சங்கம யுகத்தில் தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்படுது இல்லையா. பிராமணிலிருந்து தேவதா தர்மத்திற்கு நாம் ரெடி ஆகிறோம். இதை தான் கல்யாணக்காரி சங்கம யுகம், நன்மை செய்யக்கூடிய யுகம் இது தான். இந்த யுகத்தை தான் கல்யாண்காரி, நன்மை செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சங்கமயுகத்துடைய நினைவு தான் எல்லா பண்டிகைகளும் புனித மாதங்களும் கொண்டாடப்படுது, எல்லா மதத்திலுமே. இந்த விநாசத்துக்கு பிறகு தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுது. ஆக்சுவலாக அந்த விநாசம் தான் சொர்க்கவாசல். நீங்கள் இங்கே சொர்க்கவாசியாக ஆகிறதுக்காக, அதாவது விஷ்ணுபுரிக்கு போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. குழந்தைகளான உங்களுக்கு இப்போ அழிவற்ற குரு திசை ஏற்பட்டிருக்கு. ஏன் அழிவற்ற குரு திசை ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு? ஏன்னா இப்போ தான் நீங்கள் 16 கலைகள் சம்பூர்ணமாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஆகி சத்தியகத்துக்கு போயிடுவீங்க. போன பிறகு திரேதயுகத்துக்கு வரும்போது 2 கலை குறைஞ்சிடும். ஸோ அதை தான் சுக்கிர திசைன்னு சொல்லப்படுது. சத்தியுகத்தில் குரு திசை இருக்கும், திரேதயுகத்தில் சுக்கிர திசை இருக்கும். பிறகு கீழே இறங்கியே வருவீங்க. ஸோ அதை செவ்வாய் கிரகம், சனி கிரகம், அந்த சனி திசை, ராகு திசை இப்படி ஏற்படுது. ஸோ இதை வச்சு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ராகு, கேது இந்த மாதிரி அந்த ஜாதக கட்டம்லாம் அமைக்கிறாங்க. பல பிறவிகளாக தலைகீழான திசைகள்
வந்து கொண்டே தான் இருக்குது. இப்போ தான் நமக்கு பாபா மூலமாக குரு திசை வருது. ஆனால் அதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைய சேர்க்கும்போது குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கும் பெரும்பாலும். ஆனால் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல தான் அந்த குழந்தைக்கு நன்மை இருக்குது. அந்த பாடத்தை விரும்பி படிக்கிறதுல தான் நன்மை இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஞானமும். இதன் மூலமாகத்தான் இதில் நிறைய மாயன் புயல் வரும், எல்லாமே வரதான் செய்யும். ஆனால் இதில் தான் மிகப்பெரிய நன்மை, எல்லையற்ற நன்மை, 21 பிறவிக்கான நன்மை இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறார், பாபா மூலமாக உங்களுக்கு குரு திசை ஏற்படுது. இவர் எல்லையற்ற தந்தை, ஞானக்கடல், பதித்த பாவனனாக இருக்கிறார். சிவபாபா தான் நமக்கு எல்லையற்ற தந்தையாகவும் இருக்கார், ஞானக்கடலாகவும் இருக்கார், பதித்த பாவனனாகவும் இருக்கிறார். ஸோ அவர் நமக்கு அப்பாவாக, டீச்சராக, சத்குருவாக இருக்கிறார். மற்ற அப்பா, டீச்சர், சத்குரு எல்லாம் பொய்யானவங்க. இவர் மட்டும்தான் சத்தியமானவர். ஏன்னா மற்றவர்கள் யாராலையும் சத்கதி கொடுக்க முடியாது மற்றவங்களுக்கு. இது விகாரமான விஷம் நிறைந்த உலகம். சொர்க்கமோ விகாரமற்ற உலகம். இப்போ இந்த விகார உலகத்தில் எல்லோருமே துக்கம் நிரம்பியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்கள், வீட்டுக்கு வீடு சண்டை, அடிதடி, நாட்டுக்கு நாடு அடிதடி, மாநிலத்துக்கு இடையில் அடிதடி. இதைத்தான் இரத்த ஆறு ஓடும் நதின்னு சொல்லப்படுது. என்னென்ன தவறுகள் செய்கிறாங்க இல்லை, எவ்வளோ அநீதிகள் நடக்குது. ஒரே அணுகுண்டு போட்டால் அடுத்த வினாடியே எல்லோரும் அழிஞ்சு போயிடுவாங்க. இப்போ அதே சங்கமயுகம் நடக்குது. இல்லையா, சங்கமயுகத்தில் தான் உலக அழிவும் நடக்கும். அதற்குள்ளே நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்கு தயாராகிடணும். தேவதைகளான உங்களுக்காக புது உலகம் வேணும். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, மன்மனாபவன்ற மந்திரத்தில் நிலைத்திருங்கள்னு பாபா சொல்கிறார். அதாவது ஒரு பாபாவின் நினைவில் மூழ்கி இருங்க. எந்த அப்பா இதை சொல்கிறாரு? சிவபாபா சொல்கிறார். அவர் நிராகாரமாக இருக்கிறார். நீங்களும் நிராகாரமானவர்கள் தான். ஆனால் நீங்கள் அடுத்தடுத்து ஜென்மம் எடுக்கிறீங்க, மறுஜென்மம் எடுக்கிறீங்க, உங்களுக்குன்னு உடல் எடுக்கிறீங்க. நான் அந்த மாதிரி மறுஜென்மத்தில் வர்றது கிடையாது. இந்த நேரத்தில் எல்லோருமே பதிதர்களாக இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட பாவனமானவரே கிடையாது. ஸோ பதித்தராக ஆகித்தான் தீரணும் எல்லாருமே. சதோ ரஜோ தமோ நிலையில் இறங்கித்தான் ஆகணும். சொர்க்கத்தில் தான் எல்லாம் தூய்மையாக இருந்தோம். நரகத்தில் வரும்போது கண்டிப்பாக சதோ ரஜோ தமோ நிலையில் இறங்கி எல்லோரும் தமோ பிரதானமாக ஆகி தான் தீரணும். அதுக்கு பேர் தான் நரகம். இந்த நேரம் முழு மரமும் இத்து போன நிலை, ஆடி ஒடிகிற நிலைக்கு வந்துடுச்சு. அந்த அளவுக்கு உலகமே முற்றிலும் பழசாயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை புதுசாக்கணும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். பாருங்கள், இந்த அழுக்கான உலகத்தில் எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த தூய்மையான உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவங்க தான் ராஜ்யம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஒரு கூட்டமான இடத்துக்கு போகிறோம், கூட்டமான நகரம், அதெல்லாம் போகும்போது நமக்கு சொர்க்கம் ஞாபகம் வரணும். அந்த டிஃப்ரென்ஸு, சொர்க்கத்தில் இத்தனை பேர் இருக்க மாட்டாங்கல்ல, இவ்வளோ இறைச்சல் இருக்காதில்ல அப்படின்னு இருக்கணும். ஒரே ஒரு தர்மம் தான் இருக்கும். பாரதத்தை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுது. ஸோ பானைக்குள்ளே தான் சந்திரன், பானைக்குள்ளே தான் சூரியன்னு பாடப்பட்டு இருக்குதான். அது மாதிரி சொர்க்கமாகவும் இதே பாரத பூமி தான் இருக்குது, பிறகு நரகமாகவும் மாறுது. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே வராங்க. முதல்ல சின்ன பூச்செடியாக இருக்கும், இப்போ முள் நிறைஞ்ச பெரிய காடாயிடுச்சு. டெல்லியில் முகல்ஸ் கார்டன்ட்டு மிகப்பெரிய பூந்தோட்டம், பார்க் இருக்குது.
அதை விட பெரிய தோட்டம் வேறு எதுவுமே கிடையாது. காடு கூட எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சத்தியுகத்தில் தோட்டம் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும், பிறகு வளர வளர பெருசாகிடுது இல்லையா. அந்த சத்தியுகமே ஒரு பூந்தோட்டம் தான். இப்போ முள் நிறைஞ்ச காடாயிடுச்சு, பெரிய காடாயிடுச்சு. ராவணன் வந்ததுனால எல்லோரும் முள்ளாகிட்டாங்க. இது முள்ளான காடு, அதனால்தான் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ கோபம் வருது. குரங்கை விட கீழான நிலைன்னு இதுக்கு தான் சொல்லப்படுது. குரங்குக்கு சுறுசுறுன்னு கோபம் வரும் இல்லையா. என்னுடைய கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, உங்கள் மீது இப்பொழுது குருதிசை ஏற்பட்டு இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். அதனால் விகாரங்களை தானம் பண்ணுங்கள், கிரகணம் நீங்கி போயிடும். ஏன்னா நீங்கள் இங்கேயே சம்பூர்ண நிர்விகாரி ஆகணும். பிறகு இந்த உடம்பை விட்டுட்டு சிவாலயம் வந்துடுவீங்க இல்லையா. பரந்தாம போயிட்டு சொர்க்கத்துக்கு வந்துடுவோம். ரெண்டுமே சிவாலயம் தான். சிவாலயத்தில் மிகுந்த சுகம் இருக்கும். ஸோ அந்த சுகம் நிரம்பிய தேவதைகள் வாழக்கூடிய சொர்க்கத்தை சிவாலயம்னும் கலியுகத்தை வேசியாலயம்னும் சொல்லப்படுது. இந்த வைஷ்யாலயத்தை ராவணன் தான் ஸ்தாபனை பண்ணான். பதித்த நிலையிலிருந்து எப்படி மறுபடியும் பாவன நிலையை, அதாவது தூய்மையான நிலையை அடைவீங்கன்னு பாபா கேட்குறார். ஸோ எப்படி தூய்மையாவீங்க? கங்கையிலும் திரிவேணியிலும் குளிச்சுட்டா தூய்மை ஆகிடுவீங்களா? ஸோ அப்படி தூய்மை ஆகிறதா இருந்தால் நீங்கள் அழுக்கே ஆகியிருக்க மாட்டீங்களே. ஏன்னா ஜென்ம ஜென்மமாக அந்த மாதிரி குளிச்சுட்டு தானே வந்துட்டுருக்கிறீங்க. கோடிக்கணக்கான மனிதர்கள் கங்கையிலும் திரிவேணியிலும் குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா தன்னை அழுக்கானவர்கள் நினைக்கிறாங்க. இப்போ பாரஸ்நாத் தந்தை தான் உங்களை தங்க புத்தியுடையவராக மாற்றிட்டு இருக்கிறார். அதனால் அப்படிப்பட்ட பாரஸ்நாத் பாபாவை நீங்கள் எவ்வளோ அன்பாக நினைக்கணும். நல்லது இல்லையா. இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற வரைக்கும் ஆஸ்தி அடைஞ்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுங்கன்னு பாபா சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், நினச்சிக்கிட்டே இருப்பேன். நினைக்க நினைக்க ஆஸ்தி சேமிப்பாகிட்டே இருக்குது அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்குற பாபா எவ்வளோ அன்பாக நினைக்கணும் இல்லையா. நல்லது. ஏன்னா அன்பு இருந்தால் தான் நிரந்தர நினைவு இருக்கும். நிரந்தர நினைவு இருந்தால் ஆஸ்தி இருக்கும். அதனால தான் அன்பின் ஆதாரத்தில் தான் ஆஸ்தி அடையிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இந்த முள் நிறைஞ்ச காட்டிலிருந்து மலரான தோட்டத்திற்கு போகிறதுக்காக விகாரங்கிற முல்லை விடணும். ஏன்னா இது முள்ளுக்காடு, அது மலர் தோட்டம். மலர் தோட்டத்தில் முள் இருக்கக்கூடாது. அப்போ விகாரன்ற முல்லை விட்டுடணும். தங்க யுகத்தினர் ஆகணும் அப்படின்னா மிகவும் அன்பாக பாபாவை நினைவு செய்து நீங்களும் தங்க புத்தியுடையவராக ஆகணும். இந்த கல்யாணக்காரி சங்கமேகத்தில் சூத்ரன்லேருந்து பிராமணனாகி தேவதையாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். கிரகதோஷம் நீங்கிறதுக்காக விகாரங்களை தானம் பண்ணணும். வரதானம் சங்கமேகத்தில் ஒவ்வொரு செயலையும் ஒரு கலையினுடைய ரூபத்தில் செய்யக்கூடிய 16 கலைகளும் நிறைந்தவராகுங்கள். அதாவது அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஒரு கலை ரூபத்தில் கலைநயத்தோடு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை தான் பாபா சொல்கிறாரு. ஸோ அந்த கலைநயம் நிரம்பி இருக்கிறது தான் 16 கலைகள் நிரம்பி இருக்குது. அதாவது முழுமையாக இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி 16 கலைகள்னால் எழுதும் கலை, படிக்கும் கலை, தனித்தனி கலை இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. சங்கமயுகம் என்பது குறிப்பாக செயல் வடிவிலான கலையை காட்டுவதற்கான யுகமாகும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலே ஒரு கலை மாதிரி இருக்கணும். யாருடைய ஒவ்வொரு செயலும் கலைநயத்தோடு இருக்குதோ அவங்களுடைய ஒவ்வொரு செயலும் மற்றும் அவங்களுடைய குணங்களும் மகிமை பாடப்படுது அப்படின்னு சொல்கிறார். சூப்பர் இல்லையா. அவங்களுடைய செயல் கலைநயத்தோடு இருக்கணும். அப்போ அந்த செயல் மகிமைக்குரியதாக மாறுது. 16 கலைகள் நிரம்பியவர் அப்படின்னா அவங்களுடைய ஒவ்வொரு நடத்தையும்
முழுமையான கலைநயத்தோடு தென்படுதுன்னு அர்த்தம். இதுதான் முழுமையான நிலையின் அல்லது 16 கலையின் அடையாளமாகும். சாக்கார தந்தை அதாவது பிரம்மா பாபாவுடைய பேச்சு, நடை எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் தெரிஞ்சுது. அதுதான் கலைன்னு சொல்லப்படும். ஸோ அவர்கிட்ட ஏந்திரிக்கிறது, உட்கார்றது, பார்க்குறது, நடக்கிறது எல்லாமே ஒரு கலைநயத்தோடு இருந்தது. எல்லாத்துலேயுமே ஒரு பற்றற்ற நிலையும் சிறப்பும் இருந்தது. அதனால் அவரை ஃபாலோ பண்ணி நீங்களும் 16 கலைகள் நிரம்பியவராக ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரம்ம பாபா மம்மாவை சொல்லுவார். மம்மா எப்படி ஏந்திரிக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி குடிக்கிறாங்க, எப்படி சிரிக்கிறாங்க, இதையெல்லாம் பாருங்கள். ஸோ அப்போ எவ்வளோ கவனம் கொடுக்கணும் பாருங்கள். ஒவ்வொரு அசைவுலேயும் நான் சாதாரணமானவன் இல்லைன்றது மைண்டில் ஓடிட்டு இருக்கணும். எதுவுமே சாதாரணமாக இருக்கக்கூடாது, எந்த நடத்தையும். ஸ்லோகன்: யார் ஒரு விஷயத்தை உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு பகுத்தறிந்து சரியான முடிவை எடுக்கிறாங்களோ அவங்க தான் சக்தி வாய்ந்தவர். இல்லைங்க, சக்திசாலின்றதே அந்த மைண்டு தெளிவாக இருக்கும்போது தான் டக்குன்னு இதான் பிரச்சனை, இதுக்கு இதான் தீர்வு அப்படின்னு வரணும். அதற்கான சொல்யூஷனை கரெக்டாக எடுக்கணும், டக்குன்னு எடுக்கணும். அவங்க தான் சக்தி வாய்ந்தவர். அவ்யக்தேஸ்வர ஜுவாலரூப ஸ்திதியில் இருந்துக்கிட்டு சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். அதுக்கு விளக்கம்: குழந்தைகளாகிய உங்களுடைய யோகம், அதாவது பாபாவுடைய நினைவு எப்போ ஜுவாலா சொரூபமாக இல்லையா கொழுந்து விட்டு எரியக்கூடிய எரிமலையாக இருக்குதோ, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக உங்கள் நினைவு இருக்குதோ, அப்போ தூய்மைன்ற நெருப்பு ஒரு நொடியில் உலகத்தின் அழுக்கையெல்லாம் சாம்பலாக்கிடும்ன்றார். ஸோ அந்த அளவுக்கு யோகம் இருக்கணும். பாபா தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத நிலை. ஸோ அந்த நிலையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம், கண்டிப்பாக போயிடுவோன்றதெல்லாம் எவ்வளோ பெரிய மெய்சிலிருப்பை கொடுக்குது இல்லையா? ஸோ தூய்மையின் இந்த சக்தி தான் மிகப்பெரிய மகாசக்தின்றார். இறுதியில் நீங்கள் ஃபுல்லாக தூய்மை ஆகும்பொழுது உங்களுடைய இந்த தூய்மையான உயர்ந்த சங்கல்பம் இருக்குது, அது ஒரு நெருப்பு மாதிரின்றார். இந்த உயர்ந்த சங்கல்பம், அந்த அன்பின் நெருப்பு இந்த அசுத்தங்கள் எல்லாத்தையும் எரித்து சாம்பலாக்கிடும்ன்றார் இல்லையா? அன்பும் இருக்கும், பற்றற்ற தன்மையும் இருக்கும். அதுதான் தூய்மை. ஸோ இது பாபா மீது மட்டும் இருக்கிற அன்புனால் வர்றது. இது மற்ற எல்லா அழுக்கையும் எரிச்சிடும்ன்றார். ஸோ செம பவர்ஃபுல்லான அவ்யக்தேஸ்வரா. ஓம் சாந்தி. வரதானம், ஸ்லோகன், அவ்யக்தேஸ்வரா மூணுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.